ஹலோ கோவை மக்களே, வெல்கம் டு மித்ரன் ஹோம்ஸுங்க. நான் தான் உங்கள் மனோரஞ்சன். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒண்டிப்புதூர் பக்கத்தில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்க, இருகூரில் வீடு தேடிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஏன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா இருகூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க, ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான 3 BHK 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2150 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணி டோட்டலாக வடக்க வாசல் வச்சு வடக்க பார்த்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு செமி ஃபர்னிஷ்டு வில்லாவாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3மே பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூம், அதுலேயும் ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. எப்படி 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் தாங்க, எல்லா பக்கமே அக்கம் பக்கம் சுற்றி வீடு இருக்குது. 24/7 நீங்கள் எப்போ வேணாலும் தைரியமாக வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். அந்தளவுக்கு ஏரியா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்குங்க. ஸோ நுழையிற இடத்துல நல்ல ஒரு ஒயிட்டிஷ் கலரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. உள்ளே நுழைஞ்சதும் டபுள் கார் பார்க்கிங்கோட பெரிய காரே நிறுத்திக்கலாங்க. நல்ல ஒரு சூப்பராக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ டைல் செலெக்ஷன், பார்க்கிங் பிளாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பிளான் பண்ணி நல்லா ஹெவி டியூட்டியாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு க்ரீமி கலரில் தாங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 7000 லிட்டர்ஸ்க்கு மேலே செப்டிக் டேங்க்கும் சரி, வாட்டர் டேங்க்கும் சரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே அற்புதமாக இருக்குது. மேலே சின்ன சின்ன ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டோர் கேட்டிருக்கீங்க, டீ குட் மட்டும்தான் இருக்கான்னு. இது ஒரு ஸ்டீல் டோருங்க. உள்ளே வந்ததும் 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்து சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விண்டோ டைப்போட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷனுக்கு நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு செமி ஃபர்னிஷ்டு வில்லான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. டைல் செலெக்ஷன்லாம் பாருங்கள், பக்காவாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவே வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் நல்ல ஸ்பெஷலாகவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் பேனலிங் ஒர்க்லாம் பண்ணி LED ஸ்ட்ரிப்ஸோடு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ள நுழையிற இடத்துலையே கிச்சன் வித் டைனிங் 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய லாங் லென்த்தி கிச்சனே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ஃபுல்லாக லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல் டைப்பில் உங்களுக்கு டேபிள் டாப்போடு பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைல் செலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் கிரே காம்பினேஷன்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கீழேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. இது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற சைஸில். அதே மாதிரி வார்ட்ரூஃபும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே அட்ராக்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டைல் செலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற சைஸில் ஒரு நல்ல ஸ்பேசியஸாகவே வந்து ஒரு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் செலெக்ஷன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் மட்டும் இன்னும் மாட்ட வேண்டியது இருக்குது, அது கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அடுத்ததாக இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம ஏறி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஏறுற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக, ஸோ ஸ்டெப்லேருந்து மேலே வந்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கிது. உங்களுக்கு தேவையானதை ஏதாவது யூஸ் பண்ணுற மாதிரி தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதை. அடுத்ததாக செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இல்லைங்க, கிங் சைஸ் பெட்ரூம். அதாவது ஒரு வீட்டோட ஹால் சைஸ்க்கே பார்த்தீங்கன்னா 16க்கு 16ங்கிற சைஸில் ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூமே இருக்குங்க. வார்ட்ரூஃபு, மேலே லாஃப்ட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மிரரோட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த அளவுக்கு நீட்டாக வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த பெட்ரூமோட அடுத்த டாய்லெட் பார்த்துடலாம் நம்ம. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 6ங்கிற சைஸில் ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸாகவும் நல்ல பார்க்குறதுக்கு ஒரு கிராண்ட் லுக்காகவும் இருக்குங்க. டைல் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே இருக்குது. அடுத்ததாக இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம ஆப்போசிட்டாக வந்தோம் அப்படின்னா 10க்கு 16ங்கிற சைஸில் ஒரு லாங் லென்த்தி இதே மாதிரி உங்களுக்கு தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் கிடைக்குது. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரூஃப் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஸோ அந்த பெட்ரூமில் எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் டாய்லெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாகவும் நல்ல கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. டைல் செலெக்ஷன் எல்லாமே. ஸோ ஃபிட்டிங்ஸ் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணாலும் தாராளமாக நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இதிலேருந்து நம்ம வெளியே ஆக்சஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பால்கனி கிடைக்கிதுங்க. ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான இடம் அப்படின்னா வீட்டில் பால்கனியில் அடிக்கடி எல்லாருமே போய்
போய் உட்காந்து பேசுவாங்க. ஸோ அந்த ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. மேலே ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலிங்க. ஸோ ஸ்பேஸ் பத்தாது அப்படின்னாலும் 3 பெட்ரூமை தாண்டி மேலே 5வது பெட்ரூம் வரைக்குமே நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீட்டை ஃபுல்லாக பார்த்தீங்க. இதை பற்றி டேரெக்டாக டீட்டெயில் தெரியும்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.